ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபிதா சமையல். இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா 6 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி காட்ட போகிறேன். அதை எப்படி செய்யணுங்கிறத நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். தவா புலாவ். ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன், அதையும் நாம் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பொன்னிறமாகிடுச்சு. இது கூட நாம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூட 1/2 கப் கேப்சிகம், 1/2 கப் டொமேட்டோ, 1/2 கப் பட்டாணி சேர்த்துட்டு இதையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூட நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன், அதையும் நாம் இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சப்ஜி மசாலா. இப்போது இதை நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நாம் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த காய் இன்னும் வேகணும், மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகணுங்கிறதுக்காக நாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நாம் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, காயும் நல்லா வெந்திருக்கு. இது கூட நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸையும் நாம் இது கூட சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரைஸ் எடுத்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இது ஒரு மூடி போட்டு நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ்லேயே வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது இது கூட நாம் நான் 1/2 லெமன் எடுத்துருக்கேன், அந்த 1/2 லெமன் ஜூஸை இது கூட நாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. அவ்வளோதான், தவா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பொட்டேட்டோ ரைஸ். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் நாம் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் நாம் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூட நாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூட நாம் 1/2 கப் அளவுக்குன்னு கேப்சிகம் எடுத்திருக்கேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் நான் சின்ன சின்ன பீஸாக எடுத்திருக்கேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸ் நான் 1 கப் எடுத்திருக்கேன், அதையும் நாம் இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.
டொமேட்டோ ரைஸ். இப்போது ஒரு பாத்திரத்தில் நாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நான் கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் நாம் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து நாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1/4 கப் அளவுக்கு நாம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூட நாம் 2 பச்சை மிளகாய், 2 பெரிய சைஸ் தக்காளி, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வேகணுங்கிறதுக்காக நாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நாம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரைஸ் எடுத்துருக்கேன். அதையும் நாம் இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக நாம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆனியன் ரைஸ். இப்போ ஒரு பாத்திரத்தில் நாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நாம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் நாம் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நாம் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வேகணுறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூட நாம் பாயில் பண்ண ரைஸை சேர்த்துக்கலாம். நான் இப்போது 1 கப் ரைஸ் எடுத்துருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நாம் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஆனியன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. எக் ரைஸ். ஒரு பேனில் நாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 3 பீஸ் பூண்டை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை வந்து நாம் ஒரு சைடாக தள்ளி வச்சுக்கலாம். இப்போது இதில் நாம் எக்கை சேர்த்துக்கலாம். நான் 2 எக் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக நாம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எக்கு லைட்டாக பாயில் ஆகிற வரைக்கும் நாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது லைட்டாக நல்லா பாயில் ஆகிருக்கு. நம்ம அந்த ஆனியன் கூட சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ இது கூட நாம் 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. டேமரின் ரைஸ். இப்போ ஒரு பேனில் நாம் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாம் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் நாம் ஆஃப் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இது கூட நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதில் நாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நாம் கலந்து விட்டுக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நான் மீடியம் சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு தண்ணி எடுத்துருக்கேன். அதையும் நாம் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸை 1 கப் எடுத்துருக்கேன். அதையும் நாம் இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது டேமரின் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஆரம்பமான லஞ்ச் பாக்ஸ் எப்படி ரெடி பண்ணாங்கிறத வீடியோக்குள்ளே பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.